நம்ம அஜித் சார் காரிஸுக்கு பிறகு தற்போது அவருடைய பொழுதுபோக்கு அம்சங்கள்ல சம பிஸியாக இருக்காரு. மனைவி குழந்தைகளுடன் நேரத்தை செலவழிப்பது, கோயில்களுக்கு செல்வது அப்படின்னு அடுத்தடுத்த வேலைகள்ல பட பிஸியாக இருக்காரு. நாள்தோறும் அவர்கள் சம்பந்தமான செய்திகள் சோஷியல் மீடியாக்கள்ல வந்த வண்ணமுமே இருந்துட்டு இருக்கு. திருப்பூர்ல துப்பாக்கி சுடும் பயிற்சியிலுமே ஈடுபட்டு இருந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. கோவையில மினி கார் ரேஸ்ல பயிற்சியில ஈடுபட்டு இருந்தாரு. நேத்து பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான தரிசனமுமே பண்ணாரு. அதற்கு முன்னாடி கேரளாவில் உள்ள பகவதி அம்மனை தரிசனம் பண்ணாரு. ஒரு மனுஷனால ஒரே நேரத்துல எல்லாவற்றையுமே பேலன்ஸ் பண்ணிட முடியுமா அப்படின்றதற்கு சிறந்த உதாரணமாக இருக்காரு. ஆனா நான் இந்த அளவிற்கு சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க என்னுடைய மனைவி ஷாலினி தான் காரணம் அப்படின்னு பல பேட்டிகள்ல கூட சொல்லியிருக்காரு. அவருடைய நடிப்புல கடைசியாக வெளியான திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் வெற்றியுமே அமைச்சது. முழுக்க முழுக்க இயக்கிய ரசிகர்கள் கொண்டாடும் படமாக இந்த படத்தை கொடுத்திருந்தாரு. அதனால அஜித் அடுத்த படத்தையுமே ஆதிக் தான் டைரக்ஷன் பண்றாரா. சோ இந்த வருட இறுதியில அதற்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆக இருக்கு. இந்த முறை அஜித் சார் ஆதிக் இணையும் படத்திற்கு நம்ம அனிருத் அவர்கள் இசையமைப்பார் அப்படின்ற தகவல் வெளியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்க அஜித் சாருடைய அடுத்த படமான 65வது படத்தை இயக்க போகும் இயக்குனர் பற்றிய தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் படத்தை இயக்கிய மானு ஆனந்த் இயக்கத்துல தான் அஜித் சார் நடிப்பார் அப்படின்ற தகவல் வைரலாகிட்டு இருக்கு. சமீபத்துல தான் இருவரும் வெளிநாட்டுல சந்தித்து கொண்டார்கள் அப்படின்ற தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற அஜித் சாரை பற்றி வெளியாகிற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.